எசேக்கியேல் 44வது அதிகாரம் 28-30. அவர்களுக்குரிய சுதந்திரம் என்னவென்றால், நானே அவர்கள் சுதந்திரம். ஆகையால் இஸ்ரவேலில் அவர்களுக்கு காணி ஆட்சியை கொடாதிருப்பீர்களாக. நானே அவர்கள் காணி ஆட்சி. 30 படிக்கிறேன். சகலவித முதற்கனிகளில் எல்லா முந்தின பலனும் நீங்கள் காணிக்கையாய் செலுத்தும் எல்லா விதமான பொருள்களும் ஆசாரியர்களுடையதாய் இருப்பதாக. உங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும்படிக்கு நீங்கள் பிசைந்த மாவில் முதற் பாகத்தையும் ஆசாரியனுக்கு கொடுக்க கடவீர்கள். உங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும்படிக்கு நீங்கள் பிசைந்த மாவில் முதல் பாகத்தையும் ஆசாரியனுக்கு கொடுக்க கடவீர்கள். இந்த இடத்துல ஊழியக்காரனை குறிக்கிறது. இந்த சூழல்ல ஆசாரியன் என்கிற இந்த பதம் இந்த இடத்துல ஊழியக்காரனை குறிக்குது. ஊழியக்காரனுக்கு ஒரு பங்கு கொடுக்க வேண்டும். முதல் பலனை கொடுக்கணும், முதற் பாகத்தை கொடுக்கணும், முதற் கனியை கொடுக்கணும், முந்தின பலனை கொடுக்கணும், காணிக்கை செலுத்தணும். ஊழியக்காரனுக்கு ஆசாரியர்களுடையது. எதுக்காக? உங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும்படிக்கு. நம்முடைய வீட்டில் ஆசீர்வாதம் தங்குவதற்கு பல காரியங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றன. நீதிமானுடைய வாசஸ்தலத்தையோ கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால நீதிமொழிகளில் படிக்கிறோம், நாம் நீதிமானா இருக்கும்போது ஆண்டவர் நம்முடைய வீட்டை நாம் தங்குகிற இடத்தை ஆசீர்வதிக்கிறார். இன்னொரு வழிமுறையும் சொல்லப்பட்டிருக்கிறது. வீட்டிலே ஆசீர்வாதம் தங்கும்படிக்கு முதற் பாகத்தை ஆசாரியனுக்கு கொடுக்க கடவீர்கள். ஊழியக்காரனுக்கு கொடுக்க வேண்டியது அவசியம். அது ஆசீர்வாதத்திற்கான ஒரு வழிமுறை. ஊழியக்காரனிடத்தில் குறைகள் இருக்கலாம். குறையில்லாத ஊழியக்காரன் கிடையாது, பூரணமான ஊழியக்காரன் கிடையாது. ஊழியக்காரனுக்கும் விசுவாசிக்கும் நடுவுல ஏதாகிலும் மனஸ்தாபங்கள் உண்டாகி இருக்கலாம், கோபதாபங்கள் உண்டாகி இருக்கலாம். அதெல்லாம் வேற. அவன் ஊழியக்காரன், அவன் தப்பு பண்ணா கத்தமா ஆண்டவர் கண்டிப்பா கேட்பாரு. அது எந்த சந்தேகம். நானும் ஒரு ஊழியக்காரன், 40 வருஷமா 40 வருஷத்துக்கு மேல முழு நேர ஊழியம் செய்யறேன். கர்த்தர் நான் ஒரு சின்ன தவறு செஞ்சா கூட என்ன கேட்பாரு. எனக்கு அடிந்து கொண்டிருக்கிறார், சிட்சித்திருக்கிறார், சில நேரங்களில் அடித்திருக்கிறார். போதிக்கிறவனுக்கு அதிக ஆக்கணும் இல்ல, அது கர்த்தர் பார்த்து கொள்வார். அவங்கிட்ட குறை இருக்கு, அதனால நான் ஊழியக்காரனுக்கு கொடுக்க மாட்டேன், ஊழியக்காரனுக்கு எனக்கும் மனஸ்தாபம், ஊழியக்காரனுக்கு கொடுக்க மாட்டேன் என்கிற முடிவுக்கு வரக்கூடாது. நானும் ஊழியக்காரன் தான், ஆனா சில ஊழியக்காரர்களுக்கு நான் கொடுக்கிறேன், சில ஊழியங்களுக்கு நான் கொடுக்கிறேன். கர்த்தர் என்னை பலப்படுத்துகிறபடி, என்னை ஏவுகிறபடி நான் கொடுக்கிறேன். எதற்காக? எனக்கு என் குடும்பத்திலே ஆசீர்வாதம் தங்கும்படி நான் அதை செய்கிறேன். அதனால ஆசீர்வாதத்திற்கும் ஊழியக்காரனுக்கு கொடுப்பதற்கும் என்னைக்குமே ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு. அது சிலர் இப்போ நவீன யுகத்துல வேற மாதிரி பேசுறாங்க. ஒருத்தர் நல்ல மனுஷன்தான், அவர் நல்லாதான் பேசுறாரு, ஆனா கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. அதை அவர் கடைபிடிக்கிற, நான் வேலை செஞ்சுக்கிட்டே நான் ஊழியம் செய்யறேன், அதனால ஊழியக்காரன் எல்லாம் வேலை செய்யணும், எவனும் முழு நேரம் ஊழியம் செய்யக்கூடாது என்று ஒருவர் பேசுகிறார். நிறைய பேர் அவருடைய வீடியோவை பார்க்கிறாங்க. நல்ல மனுஷன், நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஒரு நல்ல மனுஷன் தான். ஆனா வேதத்துக்கு முரணா நாம் பேசக்கூடாது. பவுல் ஆத்தும ஆதாயம் செய்வதற்காக அந்த காரியத்தை செய்தான். 1 கொரிந்தியர்ல அவன் சொல்றான். அவன் என்ன சொல்றான்னா, நான் உங்ககிட்ட காணிக்க வாங்காம என் கைகளால் வேலை செய்து ஊழியம் செஞ்சேன். உங்களுக்கு மற்ற சபைகள் எனக்கு காணிக்க கொடுத்தார்கள், மற்ற சபைகளிடத்துல காணிக்க வாங்கி ஆரம்பத்துல நான் உங்களுக்கு ஊழியம் செஞ்சேன். 13ஆம் வசனம் 12ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 12:13. எதிலே மற்ற சபைகளுக்கு குறைவாய் இருந்தீர்கள்? நான் உங்களை வருத்தப்படுத்தாது இருந்ததே உங்களுக்கு குறைவு. இந்த அநியாயத்தை எனக்கு மன்னியுங்கள், இந்த அநியாயத்தை உங்களுக்கு மன்னியுங்கள் என்று சொல்கிறார். தொடர்ந்து 16 சொல்கிறது, அப்படி ஆகட்டும், நான் உங்களுக்கு பாரமா இருக்கவில்லை, ஆனாலும் உபாயம் உள்ளவனா இருந்து தந்திரத்தினாலே உங்களை பிடித்தேனா. அதனால
காணிக்கை வாங்காமல் பவுல் கொரிந்தில ஊழியம் செய்தான், அதை அநியாயம் என்று சொல்கிறார். உங்களுக்கு குறைவு, இது அநியாயம், நான் உங்களுக்கு செய்த அநியாயம் என்று சொல்ல. ஏன்னா ஆரம்பத்தில் இது ஒரு உத்தியாக நான் கையாண்டு, ஒரு ஸ்ட்ராட்டஜியா கையாண்டு, கொரிந்தியருடைய மனப்பான்மையை புரிந்து கொண்டு, அவங்க கிட்ட காணிக்க வாங்கினா ரொம்ப பேரு காசுக்காக ஊழியம் செய்யறான்னு சொல்லிடுவாங்க. அதனால காசு வாங்காம காணிக்கையே வாங்க மாட்டேன்னு சொல்லி ஆரம்ப கட்டத்துல அவன் ஊழியம் செஞ்சான். அது கூட ஒரு குறைவு தான், அது ஒரு அநியாயம் தானே என்று அவன் சொல்லுகிறான். அந்த மாதிரி சில விதிவிலக்குகள் இருக்கலாம். விதிவிலக்கு விதியாகிவிட முடியாது. ஊழியக்காரன் தன்னுடைய தனிப்பட்ட தேவைகளை போய் விசுவாசிட்டு கேட்கக்கூடாது, யார்கிட்டையும் கேட்கக்கூடாது. ஊழியக்காரன் பண ஆசை உள்ளவனா இருக்கக்கூடாது, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா ஊழியக்காரனுக்கே கூட வீட்டுல ஆசீர்வாதம் தங்க வேண்டுமானால் அவன் மற்ற ஊழியக்காரர்களுக்கு கொடுக்க வேண்டும். அவனுடைய தலைவர்களுக்கு, தகப்பன்மாருக்கு அவன் கொடுக்க வேண்டும். ஆகவே யாரால் அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறானோ அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். எந்த ஊழியக்காரர்கள் தேவையில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். நம்முடைய வீட்டிலே ஆசீர்வாதம் தங்குவதாக. ஆமென்.